அண்மைச் செய்தி வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடல்ல நேற்றைய தினம் உருவாக இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருந்த நிலையில இந்த காலை நிலவரப்படி இது அடுத்த 12 மணி நேரத்துல கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து அதன் பின்னர் படிப்படியாக வலு இழக்கும் என்பதை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான அறிவிப்பை வானிலை ஆய்வு மாலை நேரத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அதன் பிறகு தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. மேலும் அது கரை கடக்கக்கூடிய பகுதி அது வலு அடுத்த கட்டமாக என்ன ஆகும் என்கின்ற விவரங்களை தெரிவிக்காத சூழல்ல இப்பொழுது அது நகர்வானது மிக மெதுவான வேகத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்திருப்பதாகவும் அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்திலும் இது கிழக்கு வடகிழக்கு நகர்ந்து கடலுக்குள்ளாகவே செல்லும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஆந்திராவுடைய கடலோர பகுதிகளை ஒட்டி இது நிலை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நகர்த்தப்பட்ட பிறகாக இது வலு படிப்படியாக குறைந்து கடலுக்குள்ளாகவே அது வலுவிழக்கக்கூடிய நிகழ்வை தொடங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மழைக்கான வாய்ப்பு பெருவாரியான இடங்களுக்கு இல்லாத ஒரு சூழலே இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து நமக்கு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கக்கூடியவர்களான இயல்பான நல்ல மழை மிதமான நல்ல தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அடுத்த வரக்கூடிய 7 நாட்கள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது.